பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கப்பா. பத்திரமா போறோம். இறுக்கி பிடிச்சுக்கோ மதி. கட்டி பிடிச்சுக்கிட்டேங்க. ரொமான்ஸா பேசணும். மனச வண்டியில போகணும். இந்த இருவரும் அழகழகு சீரியல்ல ஆத்தாளும் அப்பனும் அப்பா பாப்பா என்னம்மா நடிக்கிறாங்க பிள்ளைங்க கிட்ட. அட்டே அப்பா, பாக்கியராஜு பாக்கியராஜு அப்பாவுக்கு கொலஸ்ட்ரால்ரா, கொலஸ்ட்ரால் ஒரு 5 பாயிண்ட் கூடானா உலகத்தை விட்டு போறான்னு யாருங்க சொன்னா? அம்மாடியோ, சரியான அப்படியே அஹ், நிறைய ஆயுதங்களை வச்சு வில்லன்கள் இருக்காங்க பாருங்க, அவங்கள கூட நம்பி நம்மளுக்கு அதை விட தூக்கி சாப்பிடுறாங்கங்க. எப்படிங்க இந்த மாதிரிலாம் இருக்காங்க? இல்லாமலாம் இல்ல. அட்டே அம்மா, புருஷனுக்கு ஏத்த பொண்டாட்டி, பொண்டாட்டிக்கு ஏத்த புருஷங்க, ஜாடிக்கேத்த மூடிங்க. ஐயோ பாக்கியராஜு, என்னடா உனக்கு? உன் அப்பாவை கூட்டு போறத விட அப்பா அம்மா, அதெல்லாம் இல்லம்மா, இன்னைக்கு ஃபங்க்ஷன்மா அப்படிங்கிறாங்க. ஃபங்க்ஷனா? ஆபீஸ்ல பெரிய பெரிய ஆளுங்களாம் வராங்கம்மா, மீட்டிங்குமா. மீட்டிங்க்கு பெரிய ஆளுகளோட நம்ம போய் நட்பு வச்சுக்கிட்டா நமக்கு இன்னும் ப்ரொமோஷன் ஆகுமா? ஏன்டா, உனக்கு உன் அப்பா உசுரை விட உனக்கு ப்ரொமோஷன் முக்கியமாடா அப்படி இப்படின்னு ஆடுறாங்க. இந்த மலரு, நான் என்ன பண்ணுவேன் மலரு அப்படிங்கல. கேளு, அதெல்லாம் முடியாது, எங்க அம்மா பார்க்க போகணும், இவங்களுக்கு என்ன நல்லா தானே இருக்கிறாங்க அப்படிங்கல. இப்படி தவிக்கிறாரு. இல்லம்மா, உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க போனா தானே, போனா சரிதானே. நீ தாண்டா பாக்கியராஜு நல்லவன், அவனுக்கு ஃபோன் வந்துச்சுன்னா அப்படியே ஓடிடுவான் போட்டுட்டு. சுரேஷ்லாம் நான் நம்ப முடியாது. அம்மா அம்மா இருங்கம்மா, சுரேஷுக்கு கால் பண்ணுவோமாங்கல. கரெக்டா சுரேஷ் வராரு. சுரேஷ், வாடா வாடா வந்துட்டியா? என்ன அப்படிங்கிறாங்க. இல்லடா, அப்பாவுக்கு இந்த மாதிரி அப்படின்னு ரிப்போர்ட்டை காமிக்கிறாங்க. பாக்குறாரு. 5 பாயிண்ட் கூட இருக்கு, அதான் சரியா போயிடும். சாப்பாடுலாம் கொலஸ்ட்ராலை குறைச்சிக்கிட்டா சரியா போயிடும். நெய் ஊத்தி இனிமே கொடுக்காதீங்க, பால் அதிகமா குடிக்காதீங்க, டிகாசன் போட்டு டீ மட்டும் சாதாரண வர காஃபியா போட்டு குடிங்க, மட்டன் சிக்கனை குறைச்சிக்கோங்க, 2 வாரத்துக்கு ஒருக்கா எடுத்து சாப்பிட்டுக்கோங்க, எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சர்வசாதாரணமா உள்ளர போக, டே சுரேஷே, டே சுரேஷே அப்படிங்கிற. என்னம்மா, எனக்கு வேலை இருக்குமா அப்படிங்கிற. நில்லுடா அப்படிங்கிறாங்க. பாக்கியராஜு, பாத்தியா, கொஞ்சம் கூட சட்டை செய்யாம பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன், பாலை குறை, மீனை குறை, கறியை குறைன்ட்டு நட, வாக்கிங் போ, என்னென்னமா பேசிட்டு போறேன், பாத்தியா நான் சொன்னது, பாத்தியா நடந்துருச்சா நான் சொன்ன மாதிரியே. அம்மா ப்ளீஸ்மா இருமா, நான் சொல்லிக்கிறேன். டே சுரேஷ், எனக்கு முக்கியமான வேலை இருக்குடா, அதனால அப்பாவும் அம்மாவையும் நீ கூட்டி போயிட்டு வாடா. ஐயா அண்ணே, நான் இங்க எதுக்கு வந்திருக்கேன்? நான் என்ன வேலை முடிஞ்சு வந்துட்டேன்னு நினைக்கிறியா? நான் போகணும். டே என்னடா சொல்ற? போயிட்டு வந்துடுறேன்டா, ஒரு மணி நேரம் தானே. அதெல்லாம் முடியாது, நான் எனக்கு இப்பயே போறேன், எனக்கு வெளியூர் டியூட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு போக, மதி இங்கிட்ட அங்கிட்டு பாக்குது, என்ன சொல்றதுனே தெரியல. காலையிலக்கு எனக்கு நேரம் இல்லை, நான் இப்பயே போகணும். அட பாவி மனசா, சுரேஷ் இருக்கதான் வந்திருக்கான். இந்த மாதிரி ஐயோ இவங்களோட போனோம்னா அந்த செலவு, இந்த இதை பண்ணு அதை பண்ணு, தேவையில்லாதெல்லாம் டெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு 10,000 20,000 செலவு ஏன் தள்ள கட்டிடுவாங்க. விடுங்கப்பா சாமி, நான் வீட்டுக்குள்ள கூட போகல, எனக்கு வேலை இருக்கு. ஹலோ, அந்த வந்துட்டேன் அப்படின்னு வண்டி எடுத்துட்டு போக, முடிஞ்சா நான் வரேன் அப்படின்னு போக, பாத்தியாடா பாத்தியாடா, நாளைக்கு நீ தாண்டா குட்டி போகணும், குட்டி போற அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மலரு, என்ன பாக்குற? உன் புருஷனை அனுப்பக்கூடாதுன்னு பாக்குறியா? காசு போயிருன்னு பாக்குறியா? ஐயோ, நாங்க காசு போடணும்னு நினைக்கல அத்தை அப்படின்னு பாக்குது. சொல்லு அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ் மலரு ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி ரூம்குள்ள கூட்டி போயிறாங்க. இதுங்க ரூம்குள்ள போயிருது. மதி பின்னாடியே போகுது. என்ன மலரு, என்னக்கா, ஏக்கா, நீங்க சொல்ல வேண்டியதானே. இல்ல, இவரே இப்படி சொல்ல நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ரூம்குள்ள போயிடுறாங்க. என்னங்க, அவங்க அம்மாவுக்கு ரொம்ப முடியாம இருக்காங்க, இவங்களுக்கு ஒண்ணுமே இல்ல, இப்ப ஓட்டப்பந்தயத்துல ஓடினா கூட முதல் பரிசு வாங்கிட்டு வருவாங்க அப்படிங்குது மதி. பாக்கியராஜ் பாக்குறாரு. எனக்கு புரியுதுங்க. என்ன புரியுது? அம்மா அப்பா யாரா இருந்தாலுமே முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்லல, உறவுக்கு எல்லாமே மதிப்பு கொடுக்கணும் தான். ஆனா எது காலம் அறிஞ்சு பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க, எது முன்னாடி பண்ணணும் எது பின்னாடி பண்ணணும்னு புரிஞ்சு பண்ணுங்க. நியாயம் நேர்மை தர்மத்தை கைவிட்டுறாதீங்க. நீங்க பண்றது தப்பு. என்ன, உங்களை அப்படி அடிச்சிருவாங்களா, கழுத்தை எடுத்துருவாங்களா, என்ன நினைச்சிட்டு இந்த மாதிரி நாளைக்கு போய்க்கலாம், நாளைக்கு போய்க்கலாம், என் மாமியாவுக்கு முடியல, மலர் அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்றத விட்டுட்டு, என்னால எல்லாம் முடியாதுப்பா அப்படிங்கல. இல்ல இல்ல மதி, அந்த மாதிரி பண்றதுனாலதான் அவங்களுக்கு ரொம்ப வந்துருச்சுன்னு ஃபீல் பண்றாங்க. இது சரிப்பட்டு வராது மலரக்கா, இது சரிப்பட்டு வராது அப்படின்னு பேசிட்டு அவங்க போக, மலர் பாக்குது. இப்படி முறைச்சு பார்க்க, என்ன என்ன மலரு, என்ன மலர்னா என்ன முடிவெடுத்திருக்கீங்க? இல்ல, வெளியில சொன்னதான். ஓ, வெளியில சொன்னதான் உங்க அப்பா அம்மா உங்களுக்கு முக்கியம். பாவம் இல்லையா, அப்பா அம்மா ஆசைப்படுறாங்க, அவங்களும் முக்கியம் தானே. நீங்க சொன்னதே பாக்கியராஜு, அம்மா அப்பா முக்கியம் தானே. ஆமா, அப்ப எங்க அம்மா அம்மாவும் எனக்கு முக்கியம் தானே, என்னையும் அவங்க தானே பெத்தாங்க. இவர் பாக்கியராஜு பெத்து வளர்த்த அப்பா அம்மா முக்கியம் அப்படிங்கிறாரா, என்னையும் பெத்து வளர்த்த எங்க அப்பா அம்மா முக்கியம் அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ் மலரு அப்படிங்கிறாங்க. பேசாம இருங்க, நான் உங்களை கூப்பிடல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துறாங்க. காலையில எந்திரிக்கிறாங்க. வேகமா வேலையை முடிப்பாங்கல. பாக்கியராஜ் எந்திரிச்சு உட்காந்துருக்காரு. என்ன பாக்குறீங்க, நான் வேலையை முடிச்சுட்டு டக்குன்னு கிளம்பணும் அப்படிங்கிறாங்க. இல்ல, நீ இரு, நான் அப்பா அம்மாட்ட தைரியமா பேசிட்டு நம்ம 2 பேருமே போவோம். அப்படி பாக்குது. என்ன பாக்கியராஜ், நிஜமாவா? ஆமா, நானும் யோசிச்சு பார்த்தேன், எல்லாரும் அம்மா அப்பாவும் அவங்கவுங்களுக்கு முக்கியம்தான் மலரு,
அங்க ரொம்ப சீரியஸா இருக்கவங்களுக்கு படுத்தாம, இவங்களுக்கு சும்மா கொழுப்பு அதுன்னு கொழுப்பு எடுத்தவங்களுக்குலாம் அப்படிங்கிற மாரி, கொழுப்பு இருக்கவங்களுக்கெல்லாம் போயிட்டு நம்ம பார்க்கணும்னு இது இல்ல. நான் கண்டிப்பா நான் அன்னைக்கு கூட்டிட்டு போய்க்கிறேன் எங்க அப்பா, அம்மாவ. நான் சொல்லிக்கிறேன். என்ன பண்ண முடியும்? இல்லன்னா சுரேஷ வர சொல்லி போய்க்கிருவோம். இல்லையா, மதி இருக்கு. மதி கூட போமாட்டாங்க. தம்பி, தங்கச்சி இருக்காங்க. அக்கா, மாமா இருக்காங்க. வர சொல்லி பார்த்துக்கலாம். நம்ம 2 பேரும் கிளம்புவோம். கிளம்பு அப்படின்னு கூப்பிட்டு வெளில வராங்க. வெளில வந்தோனே, "என்னடா பாக்கியராஜு கிளம்பிட்டியா? சீக்கிரம் ரெடி ஆயிட்டியா? ஏய் சமைச்சிட்டியா? சாப்பிட்டு கிளம்பணும்." சாப்பிடாம எடுக்க வேண்டிய டெஸ்ட்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எல்லாம் எடுத்தாச்சு. சும்மா ஒரு பார்வை தான். "ஒண்ணும் இல்ல. இது இருக்கா?" அந்த சுரேஷ் சொன்னார்ல, அது கரெக்ட் தாங்க. அத எத குறைச்சுக்கங்க, கொழுப்ப குறைச்சுக்கங்க. எல்லாம் கொழுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. வேற என்ன? வேற ஒண்ணும் சொல்லப் போறதில்ல. அதுக்காண்டி எதுக்கு? என்னத்துக்கு? அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, "அம்மா அ நீங்க ஆஸ்பத்திரிக்கு அப்படின்னு நான் வல்ல, மலர கூட்டிட்டு போறேன்னு சொல்ல போயில டக்குன்னு மலரு சுரேஷ் கைய பிடிச்சிடுறாங்க. ஏன்னா அவர் விட்டு குடுத்துட்டார்ல. அதனால பெண்மை மனசு மாறிருது. எதுவும் சொல்ல வேணாம் அப்படிங்கிறாங்க. "என்ன மலரு? வேணாம்." "என்னடா? என்ன கடிக்கிறா?" "ஒண்ணும் இல்ல. ஆட்டோ பிடிச்சு போ வேணாம், கார் பிடிச்சு போன்னு சொன்னேன். வேற ஒண்ணும் இல்ல அத்த." "அப்படியா? அதான் மலருங்கிறது." அப்படின்னு சொல்லிட்டு, "சீக்கிரம் சமைங்க." மலரு கிச்சனுக்கு போகுது. பின்னாடியே போறாரு. "என்னம்மா? என்ன நீ பாட்டுக்கு வேணான்னு சொல்லிட்ட?" பாக்கியராஜ் பின்னாடியே போக, "வேணாங்க. விட்டுருங்க. நீங்க உங்க அம்மாவ கூட்டு போங்க." "ஏய் என்னடி நைட்லாம் அப்படி புலம்பி தள்ளுன?" "தள்ளுனேன் தான். நீங்க என் பக்கம் நிக்காம இருக்கீங்களேன்னு கோவம் வந்துச்சு. எப்போ எனக்காகவும், என் குரலுக்காகவும் செவிசாத்து, நான் உன் கூட வர்றேன், நம்ம போவோம்ன்னு சொன்னீங்களோ, அப்பவே எனக்கு மனசு விட்டு போச்சு. மனசு இளகிருச்சு. நீங்க கூட்டு போயிட்டு வாங்க." "ஏன் மலரு? நான் உண்மையிலே மனசார தான் சொன்னீங்க. நீங்க விட்டு குடுத்தோனே எனக்கு என்னமோ தோணுது. பரவாயில்லன்னு தோணுதுடா. நீ அப்பா, அம்மா பாவம் தான். நீங்க கூட்டு போ." அப்புறம் நான் போய்க்கிறேன். நான் போய் பார்த்துட்டு வரேன்." இல்ல அம்மா, அப்பாவுக்கு தெரிஞ்சா, "டேய் இப்ப தானே உன்ன நல்லவன்னு நெனச்சேன். சரி, சரி பார்த்துக்கலாம்." "அப்படியே எங்கடி போனேன்னா, என் மாமியா அவங்க அம்மா, அப்பா அவளுக்கு முக்கியம் அப்படின்னு நீ சொல்ல மாட்டியாடா?" நான் சொல்றேன்" அப்படின்னுகிறாரு. அதுக்கப்புறம் வேகமா சமைச்சு சாப்பிட்டுட்டு இவங்க கூட்டிட்டு போறாரு. அதுக்குள்ள "மலரு அத பண்ணி வை, இத பண்ணி வை. அதெல்லாம் பார்த்துக்கிறேன் அத்த. மொத்தம் உங்க இத பார்த்துட்டு வாங்க" அப்படின்னு அனுப்புறாங்க. இங்க பார்த்தா போன கையோட மலர் வேகமா கிளம்ப, "மதி நான் கிளம்புறேன்." "அக்கா எங்க போறீங்க?" "நானும் வரேன்." "நீயா? அப்புறம் எனக்கு அவங்க அம்மா தானே. நானும் வரேன்." அப்படின்னு 2 பேரும் போறாங்க. அவங்கள கூட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. "கிளம்புமா" அப்படின்னு. "வேணாம்மா மலரு. அம்மா நீ சும்மா இரும்மா" அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு எல்லாத்தையும் பார்க்குறாங்க. செக்கப்லாம் முடிஞ்சு மாத்திரை, மருந்து எல்லாம் கூட்டிட்டு வந்து வீட்ல வைக்கிறாங்க. எந்திரிக்க கூட முடியல. இப்படிப்பட்ட நேரத்துல கூட அவங்களால வர முடியல. என்னங்க மனுஷன் வாழ்க்கை? பெத்த புள்ளைங்கள எதுக்குங்க பெக்குறோம்? நாள பின்ன நமக்கு ஏதாவது உதவணும்னு தான். இப்படிலாம் பண்ணாங்கன்னா என்ன ஆகுறது? "நீங்க மலரக்கா, நீங்க வந்து தப்பு. நீங்க வந்து இன்னும் துணியணும்" அப்படிங்கிறாங்க. "இப்ப துணிஞ்சதே போதும் மதி. முன்னாடி மாரி இருந்தேனா இப்பலாம் வந்திருக்கவே மாட்டேன். கெஞ்சிக்கிட்டே கிடக்கணும். நீங்க குடுத்த தைரியம் தான் இப்ப எனக்கு ஒரு புது டானிக் குடிச்ச மாரி இருக்கு" அப்படிங்கிறாங்க. "என்னமோம்மா, அவ அடங்கி அடங்கி அந்த வீட்ல அடிமையா போயிட்டா" அப்படிங்கிறாங்க. "சரி நீங்க கிளம்புங்க. வந்துற போறாங்க." பாக்கியராஜ் அடிக்கிறாரு. "பார்த்துட்டியா? அம்மா அத்தைக்கு எப்படி இருக்கு?" அதெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு." "அம்மா உங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கு?" அதையும் கேட்கிறேன். அதுகளுக்கும் ஃபுல் செக்கப் எடுக்கணுமா. அதனால எடுத்துக்கிட்டு இருக்காங்க." "ஏங்க நான் என்ன பண்றது மலரு? விடு" அப்படிங்கிறாங்க. அப்புறம் "நீ வீட்டுக்கு போறியா?" "இல்லங்க அம்மா பார்க்கையில பாவமா இருக்குங்க" அப்படிங்கிறாங்க. "நீ இரு மலரு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல." "பாக்கியராஜு நீயா சொல்ற?" "ஆமா ஏன்?" அப்படிங்கிறாங்க. "இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, "விடு. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் பார்த்துக்கிறேன். நீ இரு" அப்படிங்கிறாங்க. அப்புறம் மதி என்ன பண்ணுது, "நானும் இருக்கட்டா?" "வேணாம் மதி. நீ வீட்டுக்கு போ" அப்படிங்கிறாங்க. "இல்ல ஏதாவது சொல்லுவாங்களே." "நீனா பயப்படுற?" மலர் கேட்குது. "பயப்படலாம் இல்ல. நான் கிளம்புறேன்" அப்படின்னு வெளியில வராங்க. சுரேஷ் கரெக்ட்டா பைக்ல வந்து நிக்கிறாரு. ஆடி போறாங்க. "சுரேஷு நீயா?" அப்படிங்கையில, "ஆமா. ஆஸ்பத்திரியில நீங்க நின்னுட்டு இருந்தீங்க. நான் வரங்காட்டிலும் வண்டி எடுத்துட்டு வந்துட்டீங்க. நீங்க எல்லாரும் இருந்தீங்க. அங்கே ஒரு கேஸ் நடந்துச்சு. அதுக்காக தான் நின்னுட்டு இருந்தேன்." "என்னாச்சு? யாருக்கு என்ன?" "எங்க அம்மாவுக்கு தான்" அப்படின்னு நடந்தத சொல்ல, "ஏன் அத்த? எங்களுக்கெல்லாம் நாங்கள மனசுல தெரியலையா? ஃபோன் பண்ண மாட்டீங்களா என்ன?" "ஃபோன் பண்ணி நாங்க போறேன்னு சொன்னதுக்கே உங்க நொண்ணே மாட்டேன்ட்டு போயிட்டாரு. அதுக்காக தான் உன்ன இருக்க சொன்னாரு. நீயும் ஓடிட்ட." "ஐயோ! நான் வேணுக்குலாம் போல. உண்மையில தான்." நம்பிட்டேன்" அப்படிங்கிற மாரி மதி இங்கிட்டு திரும்ப, "ஏய் என்ன? உண்மையில அதான்." "ஆமாமா உண்மைதான். நான் நம்பிட்டேன்னு தான் சொன்னேன்." "நம்பிட்டேன்னு சொன்னதுல 1000 அர்த்தம் இருக்கு. எனக்கு தெரியும். நான் ஒண்ணும் சின்ன பையன் இல்ல." அப்படிங்கிறாரு சுரேஷ். "டேய் ஏய் ஏய் இங்கேயும் வந்து சண்ட தானா? நோயாளிய பார்க்க வந்திருக்கப்பா. கொஞ்சமாவது" சரிங்க அண்ணி" அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா அப்படியே இருமிட்டு இருக்காங்களா, "அண்ணி நீங்க அம்மாவ பார்த்துக்கங்க. அத்தைய பார்த்துக்கங்க. நாங்க வீட்டுக்கு போறேன்" அப்படிங்கிறாங்க. அ அத்தை, அம்மா ஏதாவது மாமா சொல்லுவாங்களே. "ஐயோ! அண்ணி நான் பார்த்துக்கிறேன். நீங்க தைரியமா இருங்க." "சுரேஷு நீயாடா? முதல்ல அம்மா பாருங்க. எங்களுக்கு எங்க அம்மா, அப்பா முக்கியம் மாரி உங்களுக்கு உங்க அம்மா முக்கியம் தானே?" "யாருப்பா? உனக்கு உங்க அம்மா, அப்பா முக்கியம்னு அதான் நின்னியா என்ன?" "அண்ணி அண்ணன் இருக்காங்க. வீட்ல எல்லாரும் இருக்காங்கன்னு தான் நான் போனேன். யாரும் இல்லன்னா நான் நின்றுருப்பேன். அதே மாரி இங்கேயும் யாரும் இல்லைங்கிறப்போ நீங்க நிக்க வேண்டியது தானே?" "ஆமா எங்க உங்க தம்பி?" அப்படிங்கையில, "அவனுக்கு எங்கேயோ வேலைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு தான்ப்பா போயிட்டு வந்துட்டு இருக்கான். அந்த வேலையும் பாட்டி என்னப்பா பண்ண முடியும்?" அப்படிங்கிறாங்க. "சரி பார்த்துக்கங்க அண்ணி. நான் சொல்லிக்கிறேன்" அப்படின்னு கிளம்ப போறாங்க. அப்புறம் நிக்கிறாரு.
அப்படி மதிய பார்க்க, மலர பார்க்க 2 பேரையும் ஒருத்தர ஒருத்தர் பார்க்க, "என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி மலர் கேட்க, "ஒண்ணும் இல்ல." மதி வாய விட்டு கேட்கலங்க. திமிரு புடிச்சவ. "வர்றேன் உங்களோட வீட்டுக்கு தானே போறீங்க" அப்படின்னு கேட்கறாளா? அப்படிங்கையில நெனச்சு பார்க்குறாங்க. நம்ம தான் சொல்லலையோ நம்ம வீட்டுக்கு போறோம்ன்னு. என்ன பண்றாங்க, "அண்ணி அ ஏம்மா சுரேஷு மலரு மதிய கூட்டு போ மாட்டியா என்ன? ஆ அத அங்க கேளுங்க." "ஏன் மதி, நீனும் அது சுரேஷ் கூட போகலாம்ல? ஆ அவரு எங்கே போறாருன்னு எனக்கு என்ன தெரியும்?" ஆஹா! சுரேஷ் நினைக்கிறாரு, "ஆமால்ல, நம்ம பண்ணது தப்பு தான். நம்ம வேலைக்கு போறோம்னு கூட நினைக்கலாம். நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லியிருந்தா, வரேன்னு சொல்லியிருப்பாளோ ஒருவேள. சரி அண்ணி, நான் வீட்டுக்கு தான் போறேன்" அப்படிங்கிறாங்க. "ஏன் வாங்கன்னு சொன்னா என்ன? முத்து உதிர்ந்துருமா என்ன?" அப்படின்னு மதி நினைக்கிறாங்க. அதுக்குள்ள அவரே, "வர்றவங்க வந்து உட்காரலாம்." மலர் பாக்குது. "ஏன்டா? மதி போய் உட்காரு, வீட்டுக்கு போ" அப்படிங்கிறாங்க. "இல்ல, ஏய் இவரோட போய் இறங்குனா தான் அவங்க ஆத்தாக்காரி நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. ஏதாவது ஏத்து பேசினாலும், நீ சுரேஷ பாத்துரு. சுரேஷ் பதில் சொல்லிக்குவான்." அப்படிங்கிறீங்க. அப்படித்தான். அதான் நம்ம பக்கம் இருக்கான்ல. நீ தான் கொஞ்சம் விட்டு குடுத்து. ஏங்க நீங்களுமா? இல்ல அப்படிங்கிறாங்க. சரி, சரி நான் பாத்துக்கிறேன். அவங்க அம்மா பாக்குறாங்க. மதியன்னு கூப்பிடுறாங்க. "கொஞ்சம் பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணுமா. ரொம்ப பொறுக்கலாம் நான் உன்னைய சொல்லலம்மா" அப்படிங்கிறாங்க. மலர் மாரி ரொம்ப அடங்கி போவேனா? நீ வந்த புதுசுல இருந்த பாரு, அதுவும் வேணாம். நடுத்தரமா கேள்வி பட்டுன்னு கேட்கிறப்ப கேட்டுக்கம்மா அப்படிங்கிறாங்க. சரிங்கம்மா, நீங்க உடம்ப பாத்துக்கங்க. ஆனா நீங்க 2 பேரும் இப்படிதான் சண்டை போட்டுக்குவீங்களா என்ன? அப்படிங்கிறாங்க. என்னங்க பண்றது? நாங்க என்ன எங்க கல்யாணம் உங்களுக்கு தெரியும். தெரியும்டா, தெரியும்டா. நீ போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. அப்படி பீ பீன்னு அலாரம் அடிக்கிறாரு. அண்ணி அண்ணின்னு சொல்லல, இந்தா வந்துட்டாப்பா அப்படின்னு வெளில வராங்க. சரி பத்திரமா போயிட்டு வாங்க. இங்க பாரு சுரேஷு, வண்டிய அலப்பி கிளப்பி கொண்டு போகக்கூடாது. ஏன் அண்ணி? நான் அதெல்லாம் பத்திரமா பார்த்துப்பேன் போதுமா? அப்படிங்கிறாங்க. வண்டியில போறாங்க. மலருக்கு ஒரே சந்தோஷம். என்னடா எப்படா அந்த பையன் பொட்டி பாம்பா அடங்குனானே அப்படின்ட்டு போயிட்டுருக்காங்க. போகையில சுரேஷ் கண்ணாடியில பார்க்குறாங்க. மதியும் பார்க்குறாங்க. குறுகுறுன்னு பார்க்க, "என்ன பார்க்குற?" ஒண்ணும் இல்லையே, பார்க்கலையே. ஏதாவது டீ கீ குடிக்கிறியா?" அப்படிங்கிறாங்க. "தலை வலிக்குது தான். சரி வா" அப்படின்னு டீ கடையில நிப்பாட்டி, டீயோட இல்லாம என்னென்னமோ வாங்கி குடுக்குறாரு. சுண்டல், பட்டாணி அப்படி இப்படின்னு. "ஆச்சரியமா இருக்கு" அப்படின்னு வாங்கி சாப்பிடுறாங்க. "வேற ஏதாவது உனக்கு புடிச்சது ஏதாவது வேணுமா?" "வேணாம், வேணாம்" அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வண்டியில மறுபடியும் பைக்ல கூட்டி வரேன். மறுபடியும் அதிசயமா பார்க்குறாங்க. "என்ன? என்ன பார்க்குற?" "ஆச்சரியமா இருக்கு." "என்ன ஆச்சரியம்? இவ்ளோ அன்பா பேசுறீங்க. எனக்கே சந்தோஷமா இருக்கு." அப்படிங்கிறாங்க. அங்கே குடுத்த குடுப்பு அப்படி. ஏன்னா இன்ஸ்பெக்டர் திட்டினார் இல்லையா? "இனிமேயாவது ஒழுங்கா இருக்கிறியா? நடிக்கிறியான்ட்டு." அதிலே பயப்புள்ள பாதி பாதி இல்ல. அதுக்கு முன்னாடியே மதி அடிச்சுச்சு பாருங்க. அதில பாதி திருந்தினாரு. இப்ப மீதியும் திருந்திட்டாரு. வீட்டுக்கு வராங்க. பாக்கியராஜ் அதுக்கு முன்னாடியே வாராங்க. வந்த கையோட வீட்டுக்குள்ள வந்து பார்க்குறாங்க. யாரையும் காணோம். "எங்கடா மலர காணோம்? மலரு, மலருன்னு" கூப்பிட மதியும் சுரேஷும் வாராங்க. "ஏய் என்னடி நீ இவனோட வர்ற?" "ஏன்? நான் என் புருஷனோட தானே வர்றேன்." "புருஷனோட தான் வர்ற? அதுக்கு எங்க போனீங்க?" "நாங்க அங்கிட்டு போனோனே ஊர் சுத்த போனீங்களா?" சுரேஷுக்கு கோவம் வருது. "அம்மா என்னம்மா? என்ன இப்ப உங்களுக்கு பிரச்சனை? என்ன ஊர் சுத்த போனா உங்களுக்கு தெரியுமா?" அப்படிங்கிறாங்க. "இல்லடா அது வந்து" அப்படிங்கிறாங்க. "இல்ல 2 பேரும் உரசிக்கிட்டு வந்த மாரி ஒரு வண்டியில வந்தீங்க. நாங்க ஒண்ணும் பண்ணல. சரியா?" அப்படின்ட்டு போயிடுறாங்க வீட்டுக்குள்ள. "டேய் நில்லுடா! ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தீல, என்னதுன்னு கேட்கறியா?" "கேட்கிற மாரியாம்மா நீ விடுற? சரி இப்ப என்ன?" அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல. நீ போ" அப்படிங்கிறாங்க. அம்மாவுக்கு சொல்ல பயம்டா. "ஏன் என்ன?" அப்படிங்கிறாரு சுரேஷு. கொழுப்ப குறைச்சுக்கணுமா, தோசை ஐட்டம், எண்ணெய் ஐட்டம், நெய், பாலு எதுவும் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதத்தான் நானே சொன்னேனே நேத்தே. யாரு கேட்டா? அப்படின்னு போறாங்க. அப்புறமா மதி அப்படின்னு கூப்பிட்டுட்டு வராரு. இவங்க 2 பேரும் நீட்டி முழங்குதுக மாமியார், மருமகளும். "எங்கடா மலரு? எங்கடா மலருன்னு?" கேட்டா, அவங்க அம்மாவுக்கு முடியல. போயிட்டா அப்படிங்கிறாங்க. "என்னது அம்மாவுக்கு முடியலையா? உனக்கு எப்படா தெரியும்?" இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி." அப்படிங்கையில, "அப்ப ஏன்டா எங்ககிட்ட சொல்லல? வீட்டுக்கு வந்து சொல்லலான்னு விட்டேம்மா. ஏம்மா?" அப்படிங்கிறாங்க. "ஐயய்யோ! அவர் இல்லன்னா மலர் இல்லைன்னா என் கை ஒடிஞ்ச மாரி போயிருமே. எங்கடா? எங்க?" அப்படிங்கல மதி பாக்குது. "நான் உங்களுக்கு என்ன வேணும் பண்ணி தரேன்." "ஐயம்மா சாமி! உன்ட்டலாம் கேட்கலாமா? நானே பண்ணிக்கிறேன்." அப்படின்னு. ஐயோ! டீ வேணுமே. மெல்ல மெல்ல எந்திரிச்சு போக, "டேய் சுரேஷு, பாக்கியராஜு டீ போட்டு தாங்கடா." "எம்மா அலைச்சல்மா எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்குதுன்னு" 2ம் போக, மதி வந்து, "நான் போட்டு தரேன். நீ ஒண்ணும் போட வேணாம். நானே போடுறேன்." அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு போட்டா கையில கால்ல ஊத்திக்குது. "இப்ப தெரியுதா மலரோட அருமை?" அப்படிங்கிற மாரி பாக்கியராஜ் பாக்குறாரு. "என்னடா உன் பொண்டாட்டியோட அருமை தெரியுதான்னு பார்க்குறியா?" கரெக்ட்டா அம்மா கண்டுபிடிக்குது. சரியான ஆளு தான் அப்படின்னு நெனைக்கிறாரு. அதுக்கப்புறம் "உண்மையிலே உன் பொண்டாட்டி இல்லாதது அவளோட அருமை இப்ப தான்டா தெரியுது" அப்படின்ட்டு போறாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு, "ஏங்க மலர் இல்லாம என்னமோம்மா இருக்குங்க. வீடே வெறிச்சிருக்குங்க. எல்லா வேலையும் நானேவா பார்க்கணும்?" "அதான் அவ பார்க்குறேங்கிறாள. நீ தான் ரோசப்பட்டு மாட்டேங்கிற. கேளு. அதெல்லாம் சமப்பா. ரொம்பலாம் இவள்லாம் இல்ல. நீ கேட்டா வேலை செய்ய ரெடியா தான் இருக்கா. நீ தான் ரொம்ப முனிக்கிக்கிற" அப்படிங்கிறாரு. "என்னங்க மருமக பக்கம் காத்தடிக்குது?" "ஒண்ணும் இல்லடி. நியாயத்த சொன்னேன் போடி" அப்படிங்கிறாங்க. "ஏங்க 2 பேரும் ஒண்ணா வந்தாங்களே, ஒரு வேளை கட்டிக்கிட்டு வந்திருப்பாங்களோ?" "என்னடி கட்டிக்கிட்டு வந்திருப்பாங்களா?"
ஆமாங்க. நெனச்சு பாருங்களேன். அப்படியே 2 பேரும் நெருக்கிக்கிட்டு தோள்பட்டையில அப்படியே தன்னோட தாடைய வச்சு, எனக்கு உங்கள ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கும் தான் மதி உன்ன பிடிச்சிருக்கு. நம்ம இனிமே சேர்ந்து வாழ்வோமா? கண்டிப்பா வாழ்வோம்." ஐய்யய்யோ! இப்படிலாம் பேசியிருப்பாங்களா? மக்கு மக்குன்னு மண்டையில கொட்டுறாரு. "ஏங்க கொட்டுறீங்க?" லட்சுமி கேட்குது. "பின்ன என்னடி? அதெல்லாம் 2 பேரும் முறுக்கிக்கிட்டு தான் இருக்குதுக. அதெல்லாம் நடக்காது." ஏங்க ஒருவேள புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடந்துட்டா? "ஏய்! யார்டி இவ? நடக்கணும் தானடி கட்டி வைக்கிறான். நடந்தா நடந்துட்டு போகுது போ. ஒரு பேர புள்ளைய தான் வரும். கொஞ்சிட்டு போறது." ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா, நம்மள தூக்கி போட்டாங்கன்னா வெளியில, "ஐயோ! என்ன லட்சுமி நீ நல்லதே நென" அப்படின்னு இவரு கூட ஓரளவுக்கு திருந்திருவாரு போல இருக்குங்க. ஆனா இந்த குந்தாணி கிழவி திருந்தாது போல இருக்கு. அப்புறம் வீட்டுக்குள்ள போறாங்க. சுரேஷ், மதி இருக்காங்க. சரி டிஃபன் ஏதாவது ஆர்டர் போட்டுருவோமா? எனக்கு இன்னைக்கு டயர்டா இருக்கு. இருந்தாலும் பரவால்ல தோசை ஊத்தட்டுமா? வேணாம், வேணாம். ஆர்டர் போடுவோம். அம்மாவுக்கு இடியாப்பம் பிடிக்கும், சப்பாத்தி பிடிக்கும் வாங்கி சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தா மலருக்கு ஃபோன் பண்றாங்க. மலர் அடிக்குது. என்னாச்சு? லெஃப்ட் ரைட் வாங்கிருச்சு அண்ணனும் தம்பியும். ஐயோ! மதி நிஜமாவா? ஆமா. நான் உங்களுக்கு நாளைக்கு நான் வர்றேன் பார்க்கறக்கு. அப்புறம் இன்னொன்னு, உங்க கொழுந்தனாரு நல்லா கரெக்ட்டா பேசுனாரு. பரவால்ல நல்லவரா தான் அண்ணி நீங்க நெனச்ச மாரி இருக்காரு. நீங்க சொன்ன மாரி தான். சுரேஷு நல்லவரு அப்படின்னு மதி சொல்றத சுரேஷ் கேட்டுறாரு. அப்போ நம்ம நல்லா பேசணும்னு தான் இவ எதிர்பார்க்குறாளா? ச்சே! பாவமே! அப்படின்னு பக்கத்துல வந்து கைய பிடிச்சுட்டு சாரி அப்படிங்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட். இந்த மாரி போனா நல்லா தானே இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.